ஆனா நீ பண்றதெல்லாம் இருக்க பார்த்தா நீ ராஜா மாதிரியே தெரியல. நீ ராஜாவா இருந்துகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து காமிச்சிருக்காங்க. தலைவர் வந்துட்டு அப்படிதான் பண்றாப்ல. நேத்துலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு ராஜா மாதிரி இல்ல, ஏதோ நம்ம சும்மா உட்காந்துருக்கோட ராஜா அந்த ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சேர்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவர் வந்துட்டு உட்காந்துருந்தாப்ல. பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா ராஜா மாதிரியே இல்ல, ஏதோ கோமாளியை கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்துட்டு ராணுவ வந்துட்டு உட்காந்துருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குது மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கு பதிலாக கோமாளியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அதனால வந்துட்டு செம்ம ஹாப்பியா எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போய் அடிச்சுக்கிறாங்க, அந்த பேப்பர்லயே டீசெண்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த பிக் பாஸ் எழுதி கொடுத்ததுலயே வந்துட்டு பயங்கரமா வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ராஜாவை உட்கார வச்சு கூட்டு போவாங்களே, அந்த இது பேர் மறந்துருச்சு டப்புன்னு. அந்த இது உட்கார வச்சு கூட்டு போறது வந்துட்டு ஒண்ணுதான் இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே ராஜா ராணி ரெண்டு பேருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. தலைவர் வந்துட்டு ராணுவ உட்காந்துட்டானா யாரு தான் அங்க தூக்குற இருக்காங்க தெரியல. நம்ம தீபக்காலையும் முடியாது, நம்ம ரஞ்சித்தாலையும் முடியாது, நம்ம அருண் பிரசாத்தாலையும் முடியாது, ஜெஃப்ரி எல்லாம் சொல்ல வேணாம், விஜய் விஷால் ஓரளவுக்கு வந்துட்டு தூக்குவாப்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இருக்காங்க அங்கிட்டலாம். நம்ம தலைவர் வந்துட்டு இங்கிட்டு சத்யாபுரம் கூட இங்கிட்டு வந்துட்டாப்ல. நம்ம ஜிம்பாடி அவர் இருந்தா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஆள் வெயிட்ல கிட்டத்தட்ட 80-60 கிலோ இருப்பாரு போல இருக்கு. அந்த மாதிரிதான் தலைவர் வந்துட்டு இருப்பாப்ல. இவருக்கு வந்துட்டு ராஜா பதவி கொடுத்து ராஜா பதவி இல்ல கோமாளி பதவி கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு இதை ஒரு ஃபன் மூடா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா அவர் ராஜா கெட்டப்லயே அவர் இல்லைன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்துட்டு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த யூஸ் பண்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ராணுவ வச்சு பாய்ஸ்டிம் வந்து யூஸ் பண்ணிட்டு கொண்டு போவாங்க, தூக்கிட்டு போய் அந்த ஒரு சேர்ல வந்து அந்த சேர்கிட்ட வந்துட்டு இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அந்த இதை வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் கொடுக்க மாட்டாங்க. யாருன்னா நம்ம தீபக், உங்களுக்கு எல்லாம் நீங்க வெளியிலேயே சொல்லியிருக்கணும்ல, நீங்க வெளியிலேயே வந்துட்டு இது எங்களுக்கும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தீபக் கேட்கிறாப்ல. தீபக் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுலயே வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல நீ வந்துட்டு வெளியிலேயே சொல்லியிருக்கலாம்னா அப்புறம் எங்க காது எங்க போச்சு, படிக்கும்போது காது இருந்துச்சா இல்ல, எதுவும் சமைக்க எதுவும் போயிடுச்சா காது அப்படிங்கிறது மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் வந்துட்டு தலைவர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்துட்டு செம்மையா இழுத்துக்கிறாங்க. யாருன்னா நம்ம இங்கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம ரஞ்சித் அண்ட் நம்ம யாருன்னா மஞ்சரி அண்ட் சத்யா அவங்களாம் வந்துட்டு அந்த இதை பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்கிட்டு அவங்க படைத்தளபதி தீபக், நம்ம முத்து, அவங்க எல்லாருமே அங்கிட்டு இழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. 2 நிமிஷத்துல இங்க வரலன்னா வந்துட்டு பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓவரா பேசிட்டு ஓவரா தர முடியாது, எங்களெல்லாம் தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள்ட்ட இப்படி பேசிட்டு இருந்தோம்னா முடியாது, இழுப்போண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ள பூந்துட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ப வந்துட்டு மஞ்சரிக்கு ரூல்ஸ் வந்துட்டு தெரியுதா என்ன தெரியல. நம்ம ராணுவ ப்ரோ வந்துட்டு தாண்டினதப்ப ரூல்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு சத்யா இவங்களாம் வந்துட்டு தாண்டும் போது வந்துட்டு சுத்தமா ரூல்ஸ் இருக்குதா என்னன்னே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரூல்ஸ்னால வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பண்ணாங்க. பயங்கரமா வந்துட்டு சண்டை வந்துச்சு ராணுவுக்கும் மஞ்சரிக்கு அந்த விஜய் விசாலுக்கு ராணுவுக்கு அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா சண்டை வந்துச்சு. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நீ போ சத்யா போயிட்டு அதை இழுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி அங்க போயிட்டு இழுத்துட்டு வரும்போது சத்யாவுக்கு எது ரூல்ஸ் ரெகுலேஷன் எது இல்லையா, இல்ல அவர் வந்துட்டு கேப்டனா பழைய கேப்டனுக்கு வந்துட்டு அந்த பதவி இருக்கனால அங்கிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பதவி இருக்கனால வந்துட்டு அவர் வந்துட்டு போயிட்டு வந்தாரா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஏன்னா அந்த இப்போதைக்கு வந்துட்டு அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா பாய்ஸ் டீம் பண்ணது ஓரளவுக்கு தப்பு தான். இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு லீட்ல வந்துட்டு பேசி வந்துட்டு இருந்தாலும் தீபக் வந்துட்டு இந்த ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எப்படி எல்லாத்துமே வந்துட்டு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதா இருக்கட்டும், கலாய்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ராங்காவே பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் அந்த கேரக்டர்ல இருக்க மாதிரி அவர் பண்ணல ஓகேங்களா. அது ராஜாவே அந்த கேரக்டர்ல இருக்க மாதிரி பண்ணல, அது ஒரு பக்கட்டும். இங்கிட்ட வந்துட்டு இவரே வந்துட்டு கேரக்டர்ல இருக்க மாதிரி பண்ணல. எப்படி வந்துட்டு இவங்களை டைவர்ட் பண்ணோம், எப்படி வந்துட்டு எப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த கேரக்டர்ல இருந்து வன்மத்தை கக்குறாங்க. இந்த கேரக்டர்ல இருந்து எப்படிலாம் வன்மத்தை கக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு தீபக் வந்துட்டு கக்குறாப்ல. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சாங்க. இதுல 2 பேரும் இழுத்துட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு ராணி எல்லாம் வரவே கிடையாது ஓகேங்களா. ராணி எல்லாம் வந்துட்டு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரவே கிடையாது. இங்கிட்ட படைத்தளபதியான மஞ்சரி, அப்புறம் யாருன்னா நம்ம சத்யா, அப்புறம் ரஞ்சித் இழுத்தாருன்னு நினைக்கிறேன், ரஞ்சித் கேர்ள்ஸ் டீம் காண்டி இழுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ராஜா வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறாப்ல. இது என்ன எந்த ஏரியால எந்த இதுலயாச்சும் எந்த ஒரு படத்துலயாச்சும் இங்கிட்டு சண்டை போட்டுக்கும் ராஜா பிடிச்சி இழுப்பாரா இல்ல கேக்குறேன், சும்மா கேக்குறேன். ராஜா எல்லாரும் இழுத்துட்டு இருக்காங்க, 2 நாட்டாரும் இழுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு ராஜாவும் பிடிச்சி இழுக்கிறாப்ல. இது எந்த வகையில நியாயம், எந்த நாட்டுல இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அரபிக்ல எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறது டவுட்டாவே இருக்குது. ஏன்னா தலைவன் அப்படிதான் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான போட்டு வித்தியாசமா இதுல இழுத்துட்டு இருக்கும்போதே நம்ம ராணுவ வந்துட்டு மேல ஏறி நின்ட்டாப்ல. எங்க ராணுவ வந்துட்டு எங்க அரசன் வந்துட்டு உட்காந்துட்டாப்ல, அதனால இந்த இதை எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தீபக் போடுறாப்ல. இந்த சண்டை வந்துட்டு பயங்கரமா வெடிக்கும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. பார்க்கலாம், லைவ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதா அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய். ராணுவ கோமாளியை பத்தி கமெண்ட் பண்ணுங்க.